மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஓர்ச்சா. ஓர்ச்சா கோட்டையின் சிறப்பு அம்சம் உத்தேல்கண்ட் பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிறது தான். அதாவது இந்தியாவின் மைய பகுதியில. அங்கதான் தற்கால மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களோட எல்லைகள் சங்கமிக்குது. கடந்த காலத்துல இது அடர்த்தியான ஒரு காடா இருந்தது. பயங்கர ஆழமான பள்ளத்தாக்குகளோட பெத்வா ஆறும் ஓடிக்கிட்டு இருந்தது. இயற்கை பாதுகாப்பு இருந்ததால முந்தேலா ஆட்சியாளர்கள் இங்க உயரமான அரண்களை எழுப்பவும் அகழிகளை வெட்டவும் முயற்சி செய்யவே இல்லை. இந்த ஓர்ச்சா கோட்டை தன் தோற்றத்தால மற்ற இந்திய கோட்டைகள்ல இருந்து வேறுபட்டிருக்கு. ராணுவ கட்டிடமா காட்சி அளிக்காது, ஆனா அழகான அரண்மனையை பாதுகாக்குது. எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். மத்திய பிரதேசத்தோட பெத்துவா ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஓர்ச்சா கோட்டை ஜான்சி நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஓர்ச்சா தன் அரண்மனைகளுக்காகவும் ஆலயங்களுக்காகவும் மேற்கூரைகளுக்காகவும் உலகளாவிய பிரபலம் அடைஞ்சது. அத்தனையும் இந்து மற்றும் இஸ்லாமியர் கட்டிடக்கலையின் சங்கமமா தோற்றமளிக்குது. இந்த ஓர்ச்சா கோட்டை புந்தேலா கட்டிடக்கலைக்கான ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டா விளங்குது. புந்தேலாக்களின் கடந்த கால தலைநகரமா விளங்கினது குந்தர். புந்தேலா அரசர் ருத்ர பிரதாப் ஓர்ச்சா அமைஞ்சிருந்த இடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். உடனடியா இந்த கோட்டையை நிர்மாணிக்க துவங்கினாலும் இது அவரால நிறைவு செய்ய முடியல. அவர் மகன் பாரதி சந்தா அதை பூர்த்தி செஞ்சாரு. புந்தேலாவின் தலைநகரத்தை குந்தர்ல இருந்து ஓர்ச்சாவுக்கு மாற்றினாரு. இந்த கோட்டையோட இன்னும் பல புகழ்பெற்ற பெயர்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதுல குறிப்பிட தகுந்தவர் அரசர் மதுகர் ஷா, முகலாய பேரரசர் அக்பரின் சமகாலத்தை சேர்ந்தவர். அடுத்து வீர் சிங் தியோ, முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் நெருங்கிய நண்பர். இந்த பெத்துவா நதிக்கும் ஓர்ச்சாவுக்கும் இடையில ஒரு நெருங்கின இணைபிரியாத தொடர்பு இருக்கு. புனிதமானதா கருதப்படுற இந்த நீரோடை புந்தேலாக்களால வணங்கப்பட்டது. இந்த நதியில நீராடினா புனிதத்துவம் அடையலாம்னு கருதப்பட்டது. இதன் புகழ் நாட்டுப்புற பாடல்கள்லையும் ஒலிக்குது. இந்த நதி ஓர்ச்சா கோட்டைக்கான அகழியாவும் செயல்படுது. இந்த பேத்வா நதியை பத்தி மகா கவிஞரான கேசவதாஸ் எங்க போனாலும் வளத்தை சுமந்துகிட்டு போகிற பேத்வா ஆறு உன்னதமானதுன்னு பொருள்பட அவர் எழுதியிருக்கிற ஒரு பிரபலமான கவிதை இன்றளவும் புகழோடு இருக்கு. புந்தேல்கண்ட் அடர்ந்த காடுகள் நிறைஞ்சிருக்கிற கரடுமுரடான ஒரு பிரதேசம். அந்த காரணத்தினாலதான் இந்த ஓர்ச்சா கோட்டை ஊடுருவ முடியாததா கருதப்பட்டது. அதனால இங்க கண்காணிப்பு கோபுரங்களையும் உயர்ந்த மதில்களையும் எழுப்ப வேண்டியது அவசியமா கருதப்படல. கோட்டையின் உட்புறத்துல அமைஞ்சிருக்கிற அரண்மனையில வாழறவங்களை வெளிப்புறத்துல இருந்து தனிமைப்படுத்த மட்டுமே கோட்டை சுவர்கள் தனிமனா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையின் மதில்களும் நுழைவாயில்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோட்டையின் பெரும்பாலான பகுதிகள் அரசர் மதுகர் ஷா மற்றும் வீர் சிங் டியோவின் ஆட்சி காலத்துல நிர்மாணிக்கப்பட்டது.
சதுர்புஜ் ஆலயம் ஓர்ச்சாவின் மையத்துல அமைஞ்சிருக்கு. இது பாரம்பரிய இந்து ஆலயங்களின் பாங்குல நிர்மாணிக்கப்படல. பல்வேறுபட்ட கட்டிடங்களின் அம்சங்களும் இந்த ஆலயத்துல அங்கம் வகிக்குது. கோட்டைகளை நினைவுபடுத்துற கோபுரங்களும் மசூதிகளைப் போல ஸ்தூபிகளும் மேற்கூரைகளும் இங்கு அமைய பெற்றிருக்கு. பழங்கதைகளின்படி இந்த ஆலய நிர்மாணம் அரசர் மதுகர்ஷா காலத்துல துவக்கப்பட்டு அரசர் வீர்சிங் தியோ காலத்துல நிறைவடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த கட்டமைப்பை நிறைவு செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலை வல்லுநர் வசம்தான். ஓர்ச்சா கோட்டையின் ராஜா மஹல், அதாவது ராஜ மாளிகை, ஒரு 3 அடுக்கு கட்டிடம். இங்க பார்வையாளர்கள் சபையான திவானே ஆம் மற்றும் திவானே காஸ் ஆடம்பரமா உருவாக்கப்பட்டிருக்கு. ராணிவாஸ்னு அழைக்கப்படுற பெண்களுக்கான தங்கும் அறைகள் கொண்ட மாளிகையும் இங்க எழுப்பப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை பலமுறை சீரமைக்கப்பட்டிருக்கு. பல காலகட்டங்கள்ல பல புதிய பகுதிகளும் இதோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையினுடைய அடிப்படை நிர்மாண பணியிலும் சரி, விரிவாக்க பணியிலும் சரி பெரும் வளர்ச்சி இருந்திருக்கு. தனித்துவமான முறையிலையும் அரண்மனை எழும்பியிருக்கு. இங்கே பல கலைகளின் ஒருங்கிணைப்பை நாம பார்க்க முடியும். வந்தேல்வால் அரசர்கள் மொகலாய மன்சர் தாசா ஆனப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இங்கு அரசரின் அரண்மனையில் அமைஞ்சிருக்கிற திவானே காஸ் பார்வையாளர்கள் சபை அரசர் மதுகர் ஷாவால கட்டமைக்கப்பட்டது. பேரரசர் அக்பரின் ஆட்சியில அரசர் மதுகர் ஷா உயர்ந்த அதிகார அந்தஸ்து பெற்ற மண் சர்தார் அந்தஸ்துல இருந்ததோட கலை, இலக்கியம் மற்றும் இசையிலையும் அவர் திறன் மிகுந்த வல்லுநரா விளங்கினார். அவரோட ஆட்சியில திறமையான கலைஞர்கள் தாராள மனப்பான்மையோடு அரவணைக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டாங்க. ஓர்ச்சா வட இந்தியாவின் கலாச்சார தலைநகரமா உருப்பெற்று விளங்கிச்சு. இந்த ராஜா மஹல், அதாவது ராஜ மாளிகையின் உட்புறம் பல பரந்த முற்றங்களை கொண்டது. அத்தனையும் அழகான தூண்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த தர்பார் மஹல், அதாவது தர்பார் மாளிகை, அரச வாழ்க்கை முறைகளையும் வேட்டை காட்சிகளையும் கொண்டாட்டங்களையும் சித்தரிக்கிற சித்திரங்களால நிறைஞ்சிருக்கு. ஓர்ச்சாவின் நுணுக்கமான கலை வேலைப்பாட்டு திறனை இங்க கண்டுகளிக்கலாம். இந்த வளமான ஓவியங்களின் சேகரிப்பினால இந்த மாளிகை ரங்கீன் மெகல்னும் புகழ்பெற்றது. இந்த மண்டபம் பொழுதுபோக்குக்கான இடமா திகழ்ந்தது. இங்க இசை, நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஓர்ச்சாவின் ஆட்சியாளரோட சயன அறையில இருக்கிற பெரும்பாலான ஓவியங்கள் காதல் ரசம் பொங்க தீட்டப்பட்டிருக்கு. காதலர்களின் சித்தரிப்புகளோட இறைவன் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையிலான தெய்வீக காதலின் சித்தரிப்புகளும் இந்த ஓவியங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அதே சமயம் முகலாயர்களோட முத்திரையும் இதிலெல்லாம் அங்கம் வகிக்க தவறல. மதசார்பற்ற கோட்பாடுகளை அடிப்படையா கொண்டு இந்த கலை சங்கமிப்பு, ஆடல் பாடல் கலைஞர்களின் சித்தரிப்பு, வராமசா நாட்டுப்புற கலைகளின் அடிப்படையிலான அரச வாழ்க்கை சித்தரிப்புகள், இல்ல இங்க ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் தொடர்பான விளக்க காட்சிகளும், இது எல்லாமே ஓர்ச்சாவை பல காலங்கள்ல ஆண்டவங்களால உருவாக்கப்பட்டது. அதுக்கு காரணம் மொகலாயர்களால அவங்க கௌரவ சின்னமா கருதப்படுற சித்தரிப்புகள் கொண்ட புத்தகங்களினால ஈர்க்கப்பட்டதுதான்.
இந்த அரண்மனை வளாகத்துல பிரதான அங்கம் வகிக்கிறது திவானே ஆம். இத உருவாக்கினதும் அரசர் மதுகர் ஷா தான். இங்கதான் ஓர்ச்சாவை ஆண்ட ஆட்சியாளர்கள் பார்வையாளர்களுக்கு பேட்டி அளிச்சதோட விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள்லையும் பங்கெடுத்தாங்க. இங்க இருக்கிற சுவர்கள்ல உள்ள சித்திரங்கள் காலத்தின் கோலத்தால தற்காலத்துல பொலிவு மங்கி காணப்படுது. ஓர்ச்சாவின் ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க, அமைதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க. அதனால இந்த கோட்டையையும் அவங்க தலைநகரத்தையும் போரின் அழிவிலிருந்து பாதுகாக்க முற்பட்டாங்க. அந்த காரணத்தினாலதான் பிற ராஜ்யங்களோட நட்புறவு வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த கோட்டை மத்த கோட்டைகளோட ஒப்பிட்டா இன்றளவும் அதிகம் சிதலமடையல. கலை வரலாற்றியலாளர்களோட கருத்துப்படி ஓர்ச்சாவோட இந்த கோட்டையில இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் தலை சிறந்த உதாரணங்கள் காணப்படுதான். இந்த கோட்டையிலையும் இதை சுத்தி இருக்கிற ஆலயங்கள்லயும் காணப்படுற சித்திரங்கள் உலக புகழ் பெற்றது. ஓர்ச்சாவின் சித்திரங்கள் இந்தியாவின் நுணுக்கமான சித்திரக்கலையின் ஒரு தனி அம்சமா கருதப்படுது. இதுல காணப்படுற வர்ணங்கள் மலர்கள் மற்றும் செடிகளை கொண்டு இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டது. இந்த சித்திரங்கள் முகலாய ஆட்சி காலத்தை சேர்ந்தது. ஆனா முகலாய பாங்கிலிருந்து குறிப்பிடத்தகுந்த வேறுபாடுகள் கொண்டது. இதுல பெரும்பாலான சித்திரங்கள் அரசர் வீர்சிங் தியோவின் ஆட்சி காலத்தை சேர்ந்தது. அந்த புந்தேலா அரசர் கலைகளுக்கு மதிப்பளிச்சாரு. காந்தத்தை போல பல ஓவியர்களை தன்னை நோக்கி கவர்ந்தெடுத்தாரு. இந்த லட்சுமி நாராயணர் ஆலயத்தை எழுப்பினதும் அரசர் வீர்சிங் தான். இதன் அமைப்பு ஒரு ஆலயத்தை விட ஒரு கோட்டையை போலதான் தோற்றமளிக்குது. இதன் சுவர்கள் மற்றும் மேற்கூரைகள்ல தீட்டப்பட்டிருக்கிற சித்திரங்களுக்காக இது உலக புகழ் அடைஞ்சிருக்கு. இங்க உள்ள ஆண் பெண் தெய்வங்களின் சித்திரங்களை தவிர இந்து புராணத்தை சார்ந்த கதாபாத்திரங்களும் காட்சிகளும் கூட வரையப்பட்டிருக்கு. இதன் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே இல்லை, இது ஒரு முன்னுதாரணமாகவும் விளங்குது. பொதுமக்கள் அரசரை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்திரம் சுவற்றுல வரையப்படணுங்கிற ஒரு அவசிய தேவை உருவாகும் போது அது தொடர்பா பெரும் ஆலோசனைகள் நிகழும். எந்த மாதிரியான சித்திரங்களை, எந்த மாதிரி கருத்து கொண்ட ஓவியங்களை குறிப்பிட்ட அந்த பகுதியில வரையணும்னு நிறைய திட்டமிடுவாங்க. அந்த சித்திரங்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டும் இல்லாம அரசர் தொடர்பாகவும் அவருடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட விவரங்கள் தொடர்பாகவும் குறிப்புகள் அடங்கினதாவும் இருக்கும். அரசருடைய நீதி நியாய பண்புகளை எடுத்து சொல்றதா இருக்கும். அதனால நீண்ட சிந்தனைகளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சித்திரங்களை வரையறதுக்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா அரசருடைய குணாதிசயங்களை அது தனக்குள்ள அடக்கினதா இருக்கும். லட்சுமி நாராயணர் ஆலயத்துல தீட்டப்பட்டிருக்கிற சித்திரங்களின் பின்னணி காதல் ரசம் பொங்கும் நாயக நாயகியரை மட்டுமே சித்தரிக்கல. அதை கடந்து 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் பதிவுகளா திகழுது. 1857ஆம் வருடம்
பிரிட்டிஷ் ராணுவம் ஜான்சி நகரத்தை முற்றுகையிட்டது இங்க தத்ரூபமான காட்சிகளா வரையப்பட்டிருக்கு. இறைவன் விஷ்ணுவின் தசாவதார சித்திரங்களும் பாராட்டக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தசாவதாரத்தை சித்தரிக்கும் ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அதன் வாயிலா ஒரு வலுவான அரசியல் ரீதியான ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. அது கடவுளின் லீலையை மட்டும் இல்லாம சங்கடங்கள் ஏற்படும் பொழுது மக்களை பாதுகாக்க கடவுள் பூமிக்கு வருவாருங்கிறத அது உணர்த்தது. இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்ல போனா அது கடவுளுடைய செயல்பாடுகளையும் மக்களை பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிற அரசருடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு அரசர் ஆண்டவன் மாதிரின்னு நமக்கு சுட்டி காட்டுது. இந்த ஓர்ச்சா கோட்டையோட தொடர்புடையதா நம்பப்படுற ஒரு பிரபலமான பழங்கதை ராய் பர்வீனுடையது. ராய் பர்வீன் அழகில் சிறந்த ஒரு பெண்மணி, திறமை வாய்ந்த ஒரு கவிஞர், அற்புதமான நடன கலைஞர், ரசிகப்பிரியா கர்நாடக ராகத்தை ஏற்றின கேசவதாசோட பிரியமான சிஷ்யையா திகழ்ந்தவங்க. அவங்களோட புகழ கேள்விப்பட்ட அக்பர் அவங்களுக்கு அழைப்பு அனுப்பினார். ஆனா ராய் பர்வீன் ஓர்ச்சாவை விட்டு பிரியறதுக்கு விரும்பவே இல்லை. ஆனா முகலாய பேரரசர் ஆணைய மறுக்கவும் முடியல. முகலாய அரசவையை அடைஞ்சு உணர்ச்சி பூர்வமான ஒரு கவிதையை எழுதினாங்க. அதுல மதிப்பிற்குரிய பேரரசே, மற்றவங்களோட மிச்சங்களை நம்பி வாழ்றவங்க 3 தரப்பினர்: காக்கைகள், நாய்கள், பிச்சைக்காரர்கள். எதுக்காக உங்களை போன்ற பேரரசர்கள் அந்த நிலைக்கு தங்களை தாழ்த்திக்கணும்னு எழுதினாங்க. அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட அக்பர் தன்னோட தவறையும் உணர்ந்தாரு. ராய் பர்வீனை தன்னோட சகோதரியாவும் ஏத்துக்கிட்டாரு. விலையுயர்ந்த பரிசுகளை வழங்கினாரு. கௌரவத்தோட ஓர்ச்சாவுக்கே அனுப்பி வச்சாரு. அந்த உறவு முறைய வாழ்க்கை முழுக்க கடைபிடிச்சாரு. இந்த ராய் பர்வீன் மெஹல்ங்கிற அரண்மனை இன்னைக்கும் அந்த சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ராய் பர்வீன் அரண்மனை உருவ அடிப்படையில சிறியதா இருந்தாலும் இந்த ஓர்ச்சா கோட்டையின் மற்ற கட்டிடங்களோட ஒப்பிடும்போது எந்த விதத்திலையும் பின்தங்கல. இதன் பெரும்பான்மை பகுதிகள் திறந்தவெளி கூடங்களா காட்சியளிக்குது. அந்த பகுதிகள் இசை நடன நிகழ்ச்சிகளுக்காகவும் அறிவார்ந்த இலக்கிய விவாதங்களுக்கும் களமா திகழ்ந்திருக்கு. ஓர்ச்சாவின் ஓவியர்களுக்கு அழகின் உறைவிடமா திகழ்ந்த ராய் பர்வீன் ஒரு ஈர்ப்பு விசையா செயல்பட்டிருக்கலாங்கிற கருத்தை மறுப்பதற்கில்ல. ராய் பர்வீனுடைய வாழ்க்கை வரலாறு மத்திய காலகட்ட இந்தியாவை சேர்ந்த பெரும் திறமை கொண்ட பெண்களின் உயர்வை விளக்குது. பிரபுத்துவ சமுதாயத்துல ஒரு பெண் வெறும் போக பொருளா மட்டுமே நடத்தப்பட்ட காலங்களும் உண்டு. அவங்க அரச வம்சத்தை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் 4 சுவர்களுக்கு இடையில தான் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ராய் பர்வீன் போன்ற ஒரு பெண் தன் திறமைய உலகிற்கு உணர்த்த சந்தர்ப்பம் கிடைச்சதே ஒரு சரித்திரம்தான். இந்த ஓர்ச்சா கோட்டையோட பிரதானமான ஒரு அம்சம் ஜஹாங்கீர் மெஹல்ங்கிற ஒரு கட்டிடம். வரலாற்றுப்படி முகலாய சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் அந்த பட்டப்பெயரை பெறதுக்கு முன்னாடி சலீமா இருந்தப்ப, அதிகாரத்துல இருந்த தன் தந்தை அக்பருக்கு எதிராக புரட்சி பண்ணப்ப பெரும் சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் புண்டேல அரசர் வீர் சிங் அவருக்கு புகலிடம் அளிச்சதோட பல உதவிகளும் பண்ணாரு. பின் நாட்கள்ல சலீம் சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் ஆனதும் அந்த நன்றியை அவர் மறக்கவே இல்லை. தன்னோட புந்தேலா நண்பரை அவர் கௌரவப்படுத்தினதோட இந்திய வரலாற்றுல பங்கு வகிக்க வாய்ப்பும் தந்தார். ஓர்ச்சாவோட வளமை அந்தஸ்தோட ஒப்பிடும்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பொன்னானது. ஓர்ச்சாவுல வளமையும் அமைதியும் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சதால அது செழிச்சுது. அந்த ஆழ்ந்த நட்பை தான் இந்த ஜஹாங்கீர் மெஹல் பிரதிபலிக்குது. வீர் சிங் ஜஹாங்கீர் நட்பை இது எடுத்துரைக்குது. இந்த ஜஹாங்கீர் மெஹல் முகலாயர்களுக்கும் புந்தேலாக்களுக்கும் இடையில இருந்த நட்புக்கான அடையாளம். இதன் ஒன்றுபட்ட கட்டிட கலைநுட்பத்துக்காகவும் இது புகழ் பெற்றது. இதை நிர்மாணிக்கும் போது புந்தேல்கண்டின் உள்ளூர் வட்டார பாங்கையும் அரசர் வீர்சிங் இதுல உட்புகுத்தியிருக்காரு. முகலாய பாங்க அடிப்படையா கொண்ட கவிகை மாடங்களும் வளைவு வாயில்களும் கூட இதுல இடம் பிடிச்சிருக்கு. செதுக்கப்பட்ட கல் வடிவங்கள், ராஜபுத்திர பாங்கையும் சமண ஆலயங்களின் கோபுர கலச வடிவங்களும் இதுல ஒரு அங்கமா விளங்குது.
இந்த ஜஹாங்கீர் மெகலோட அமைப்புல பலதரப்பட்ட கட்டிடக்கலை பாங்குகள் இணைஞ்சிருந்தாலும் எதுவுமே ஒன்றோட இன்னொன்று முரண்பட்டதா தெரியல. அந்த நிலையை கடந்து அவை ஒன்றை இன்னொன்று மேம்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஒரு காலத்துல இந்த அரண்மனையில வசிச்சதுக்கான தடயங்கள் உறுதியா இருக்கு. அதே சமயம் இந்த அரண்மனை புந்தேலா கட்டிடக்கலைக்கான தலை சிறந்த உதாரணமா விளங்குறதையும் மறுக்க முடியாது. முகலாய பேரரசர் ஜஹாங்கீருக்கும் புந்தேலா அரசர் வீர் சிங்குக்கும் இடையிலான நட்பு அக்பர் அறிமுகப்படுத்தின சுலைகுல் கொள்கையை அடிப்படையா கொண்டதுதான். ஜஹாங்கீரோட ஆட்சி ஒரு வகையில சொல்ல போனா அக்பரோட ஆட்சியோட தொடர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா முகலாய சாம்ராஜ்யத்தோட பிரதானமான ராணுவம், அரசியல் மற்றும் நிதி அமைப்புகளை ஏற்கனவே அக்பர் ரொம்ப நேர்த்தியா ஸ்தாபிச்சிருந்தாரு. அதனால ஜஹாங்கீருக்காக ஒரு முழுமை அடைஞ்ச அரசு எந்திரம் காத்திருந்தது. ராஜபுத்திர பாரம்பரியத்தையும் தன்னோட தந்தை கிட்ட இருந்து பெற்றிருந்ததால ராஜபுத்திர அரசு குடும்பத்தோட நட்பும் கிடைச்சது. அதுல பிரதானமா அவருக்கு துணையா நின்னது புந்தேலா அரசர் வீர் சிங். சத்ரீஸ்னு அழைக்கப்படுற கவிகை மாடங்கள் கொண்ட ஓர்ச்சாவின் நினைவிடங்கள் புந்தேலாவின் கட்டிடக்கலைக்கான மிகச்சிறந்த முன்னுதாரணங்கள். இவை தன்னை தேடி வர பார்வையாளர்களுக்கு நினைவு மண்டபங்கள், அரண்மனைகள், ஆலயங்கள் மற்றும் கோட்டைகளுடைய ஒருமித்த உணர்வு அளிக்குது. ஓர்ச்சாவின் ஆட்சியாளர்கள் மற்றும் அரச குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கான இறுதிச் சடங்கு பெத்துவா ஆற்றங்கரையில தான் நிகழ்த்தப்பட்டது. அவங்க உடல்கள் தகனம் செய்யப்பட்ட இடத்தை குறிப்புணர்த்தும் விதமாதான் இந்த சத்திரிகள் எழுப்பப்பட்டது. புந்தேலா அரண்மனைகளின் தனித்துவமான அம்சங்களா இதன் குவிந்த மண்டப கூரைகளும் முக்கோண கவிகை மாடங்களும் கொண்ட சத்திரிகளும் இன்றளவும் பாராட்டுக்குரிய அடையாளங்களா திகழுது. ஓர்ச்சாவின் இந்த வரலாறு வெறும் வெற்றிகள் மற்றும் தோல்விகளை உள்ளடக்கின கதை இல்ல. இது பெத்துவா ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற அமைதி தவழும் நிலம்னே போற்றப்பட்டது. இங்க பலகாலம் நீடிச்ச சாந்தமான சூழல்தான் இங்க கலையும் கட்டிட நுட்பங்களும் வளர்ச்சி பெற கருவியா இருந்தது. இங்க வாழ்ந்த மக்கள் வளமையின் செழுமையை அனுபவிச்சாங்க. கூட்டுறவும் பரஸ்பர இணக்கமும் மற்றும் ஒருங்கிசைவும் தான் இந்த ஓர்ச்சா கோட்டையின் மிக விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள்.